ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். தாயின் மீது மாறாத அன்பு கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கதான் செய்கின்றன. ராசிக்காரர்களின் குணநலன்கள் பற்றி ஜோதிடக்கலை என்ன சொல்கிறது? கடகராசிக்காரர்கள் பொதுநலம் மிக்கவர்கள். உலகை ஆட்சி செய்த பலரும் கடகராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். அதற்கு காரணம் இந்த ராசியின் அதிபதி சந்திரன். சந்திரன் மாத்திருக்காரகன். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் தந்தை என்றால் சந்திரன் தாயார் ஸ்தானத்தை குறிக்கும். தாயை போல மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டி மற்றவர்களின் நன்மைக்காக பாடுபடுவார்கள். தனக்கென சிறிதும் வைத்துக்கொள்ளாமல் தன் குடும்பத்துக்காகவோ தன் உறவுகளுக்காகவோ தனது தெருவுக்காகவோ தனது ஊருக்காகவோ அனைத்தையும் தியாகம் செய்பவர்கள். ரிஷபராசிக்காரர்களைப் போலவே கடகராசிக்காரர்களும் தாயின் மீது மிகுந்த அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எதை செய்தாலும் தாயை முன்னிலைப்படுத்தியே செய்வார்கள். தாய் சொல்லை தட்டாதவர்கள். கடகராசி ஜலராசி என்பதால் ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளில் விளையும் பொருட்களை கொண்ட தொழில்கள் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கடகராசிக்கு திரவ பொருள் சம்பந்தப்பட்ட பால் வியாபாரம், டீக்கடை வியாபாரம், ஹோட்டல் தொழில்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி ஆகிய 3 தெய்வங்களையும் வழிபடுவது மிகவும் பயனளிக்கும். அதே சமயம் கடகராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரரை மணக்கலாம்? ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகள் உண்டு. ஒவ்வொரு மனிதரும் ஏதேனும் ஒரு ராசியில் பிறந்திருப்பார்கள். கடகராசிக்காரர்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களை மணந்தால் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் என்பது பற்றி ஜோதிடம் என்ன சொல்கிறது? ஜோதி என்றால் ஒளி, ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஜோதிடம் என்பது அறிவியல் பூர்வமான சாஸ்திரம். ஜோதிடம் என்பது ராசி பலனையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டுமே சொல்வதல்ல, நம் வாழ்க்கையை வகுத்து கொள்ள உதவும் வழிகாட்டி. இதை துணையாக கொண்டு வாழ்க்கை பயணத்தில் பயணித்தால் நமது பயணம் தடைகளும் சிக்கலும் இல்லாத பயணமாக அமையும். குறிப்பாக நம் வாழ்க்கை துணையை தேடும்போது ஜோதிடத்தின் வழிகாட்டுதலுடன் தேடுவது நல்லது. இப்போது கடகராசிக்காரர்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களை மணக்கலாம் என்பது பற்றி பார்க்கலாம். கடகராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களைப் போன்றே சரராசிக்காரர்கள். எந்த ஒரு செயலையும் உத்தியோகத்துடனும் விரைந்து முடிக்கும் குணத்துடனும் மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்றால், கடகராசிக்காரர்கள் மனதளவில் வேகத்துடனும் செயலளவில் மெதுவாகவும் செயல்படும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தனக்கென்று ஒரு கொள்கையும் பிடியாத குணமும் சாமர்த்தியமும் தைரியமும் உடையவர்கள். யார் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்தறிந்து பலரிடத்தில் விவரம் கேட்டு தெரிந்து கொண்டாலும் முடிவில் தங்கள் எண்ணப்படியே நடந்து கொள்வார்கள். இவர்கள் எளிதில் எதையும் நம்பாதவர்கள். பிறர் தங்களின் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என விரும்புவார்கள். தங்களின் காரியத்தை சாய்த்து கொள்ளும் வளயம் படைத்தவர்கள். பிறரை எடை போட்டு ஆராய்பவர். செல்வம் படைத்தவர்களுடன் விரும்பி பழகுவார்கள். சிறந்த பொருட்கள் இருப்பினும் அதைவிட உயர்ந்த பொருளை தேடுவார்கள். இத்தகைய கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் மிக பொருத்தமானவர்களாக இருப்பார்கள். அன்புமிக்க குழந்தைகளுடன் அற்புதமான குடும்ப வாழ்க்கை வாழ்வார்கள். இதேபோல கடகராசிக்கு சப்தமான மகர ராசிக்காரர்கள் பொருத்தமான ஜோடிகளாக வலம் வருவார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் மிக சிறப்பாக இருக்கும். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்வார்கள். முதலில் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் நஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகிறதா? இந்த 2 பொருளை மட்டும் சேர்த்து வையுங்கள். இனி நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயம்தான். ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் தான் தொடங்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும். எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வியிலேயே முடிந்தால், எந்த ஒரு செயலும் தொடங்கினாலும் பாதியிலேயே நின்றால் அந்த மனிதனின் வாழ்க்கை எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்? அவர்களின் குடும்பம் எந்த மாதிரியான ஒரு வேதனைக்கு ஆளாகும் என்பதையெல்லாம் சொல்ல வார்த்தைகள் கிடையாது. இதுபோல பிரச்சனைகளுக்கு சில ஆன்மீக பரிகாரங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதில் மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்ப்போம். யாராக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாகட்டும் வீடாகட்டும், தொடங்கும் போது அதை நல்ல முறையில் முடித்து அதன் மூலம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று எண்ணத்தில் ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு ஏனோ எதை தொட்டாலும் நஷ்டமாகிக்கொண்டே இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம்தான் கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்தால் அதுவும் பாதியிலே நின்றுவிடும். வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். கையில் உள்ள பணம் நகையெல்லாம் எப்படி போகிறது, எதற்காக செலவாகிறது என்று தெரியாமல் போய்கொண்டே இருக்கும். இப்படியான பிரச்சனை அடிக்கொண்டே போகும் அளவிற்கு இருந்தால் அவர்களும் என்னதான் செய்வார்கள்? இதுபோல பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதிலிருந்து வெளிவர செய்யக்கூடிய மிக எளிய சாதாரணமான ஒரு பரிகாரம்தான் இந்த மஞ்சள் அருகம்புல் பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு தேவையானது 3 பொருள்தான்: அருகம்புல், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் நூல். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து முடித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த மஞ்சளையும் அருகம்புல்லையும் ஒன்றாக வைத்து மஞ்சள் நிற நூலால் கட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். போதும். எந்த ஒரு மங்கள காரியங்களிலும் இந்த மஞ்சள் இல்லாமல் இருக்காது. அதேபோல எந்த காரியம் தொடங்கினாலும் அதற்கு முழுமுதற் கடவுள் விநாயகர். அவருக்கு இஷ்டமான ஒரு பொருள் இந்த அருகம்புல். இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இப்படி வைக்கும் பொழுது உங்களின்
எந்த காரியத்தடைகளையும் இது உடைத்துவிடும். இதை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அருகம்புல் காய்ந்து விட்டால் மட்டும் அருகம்புல்லை மாற்றி வேறு அருகம்புல் வைத்துக் கொள்ளலாம். மஞ்சள் பூச்சடைந்து விட்டால் மட்டும் மாற்றுங்கள். இல்லையென்றால் அதை மஞ்சளிலேயே வைத்து கட்டலாம். இந்த அருகம்புல்லை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். மஞ்சளை நீங்கள் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதும், உங்களின் தடைப்பட்ட சுபகாரியங்கள், தொழில், வியாபாரம் அனைத்துமே சிறந்து உங்களுக்கு கைமேல் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்றால் ஏன் கோயிலுக்கு செல்கிறோம் தெரியுமா? புராணங்களின்படி பக்த பிரகலாதன் நாராயணன் மீது கொண்ட பக்தியினால், அவர் மீது கொண்ட பேரன்பினால் இந்த உலகத்திற்கு உணர்த்தியது கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பதுதான். எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் கடவுளை ஏன் இந்த ஒரு பொருளிலும் காண முடியாமல் கோவிலை தேடி செல்கிறோம் என்கிற கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம். எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பவர் ஒரே கடவுள் என்று அனைவரும் அறிந்ததுதான். ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். யாவும் இறைவனால் படைக்கப்பட்டவை. மனிதன் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தாலும் அந்த விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கான ஆதாரத்தை கொடுத்தது கடவுள்தான். இப்படி எல்லாவற்றையும் கொடுத்த கடவுள் எல்லாவற்றிலும் நிறைந்திருந்தாலும் அவரை நாம் உணராதவரை நம்மால் கடவுளை நெருங்க முடியாது என்பதுதான் சாஸ்திர உண்மை. உண்ணாவிரதம் இருந்தால் எனக்கு இது நடக்கும் என்று ஒருவர் உண்மையிலேயே நம்பும் பொழுதுதான் அவருக்கு அந்த விஷயம் கிடைக்கப்பெறுகிறது. அதற்கு காரணம், அவர்கள் கடவுளை அங்கு உணர்கின்றனர். நீ சாப்பிடாமல் இருந்தால் உனக்கு கடவுள் நீ கேட்டதை கொடுத்து விடுவாரா? அதெல்லாம் சுத்த மூடநம்பிக்கை என்று கூறுபவர்களால் கடவுளை உணர முடிவது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உணராத கடவுள் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? கடவுளை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அவரை சரணடையவும் வேண்டியதை பெறவும் மனதளவில் நம்பிக்கை பிறக்கும். நீங்கள் நினைத்தது ஒரு முழுதார மனமுருக உங்களை வந்தடையும். ஒரு பரிகாரத்தை ஒரு ஜோதிடர் கூறுகிறார் என்றால் அதை நீங்கள் நம்பி செய்ய வேண்டும். அவர் கூறிவிட்டாரே என்று செய்யக்கூடாது. உண்மையிலேயே அங்கு நீங்கள் கடவுளை உணர்ந்து கடவுளுக்கு நீங்கள் மனம் உவந்து செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு அதற்குரிய பலன்களும் கிடைக்கிறது. அதேபோலதான் எந்த ஒரு பொருளிலும் நீங்கள் கடவுளை உணர்ந்தால் மட்டுமே அந்த பொருளில் கடவுள் இருப்பதை பார்க்க முடிகிறது. நம் வீட்டில் நிறைய பொருட்களில் கடவுள் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. ஆனால் அப்படி எந்த பொருளிலும் நாம் இதுவரை கடவுளை உணர்ந்தது கிடையாது. ஆனால் கோயிலுக்கு செல்லும் பொழுது மட்டும் ஒரு விதமான அதிர்வலைகள் நமக்குள் எழுவதையும், மனமுருகி வேண்டுவதையும், கண்களில் கண்ணீர் வழிவதையும் காண முடிகிறது. ஏனென்றால் அங்கு கடவுள் தத்ரூபமாக சிலை வடிவமாக அமர்ந்து கொண்டிருப்பார். அவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கு கடவுள் இருக்கிறார் என்கிற உணர்வு வந்துவிடும். அதனால்தான் கோவிலில் அந்த அதிர்வலைகள் உண்டாகின்றன. இந்த எண்ணத்தை உருவாக்கும் தெய்வீக அதிர்வலைகள் கோவிலில் நிறைந்துள்ளதால் மட்டுமே கோவிலில் நம்மால் கடவுளை உணர முடிகிறது. மற்ற பொருட்களில் கடவுளை உணர்ந்தாலும் நம்மால் கடவுளை அங்கு காண முடியும். ஆம், இந்த கோயிலுக்கு சென்றால் இந்த விஷயம் நடக்கும், அந்த கோயிலுக்கு சென்று இதை செய்தால் அந்த விஷயம் நடக்கும் என்றெல்லாம் பரிகாரங்களும் வழிகாட்டுதலும் இந்து மதத்தில் கூறப்படுவதுண்டு. கடவுளை உணரவும் உணர வைக்கவும் உரிய சக்தி அந்த கோயில்களில் இருப்பதாகத்தான் அவ்வாறு கூறப்படுகிறது. நீங்கள் வீட்டிலேயே அமர்ந்து எந்த ஒரு கடவுளுடைய படமோ விக்கிரகமோ கூட இல்லாமல் வெறுமனே ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் செய்வீர்களா? அல்லது அந்த இடத்தில் உங்களால் கடவுளை உணர முடியுமா? முடியவே முடியாது அல்லவா? அவ்வளோதான் விஷயம். எந்த இடத்தில் நீங்கள் கடவுளை உணர்ந்து அவருக்காக நீங்கள் விஷயத்தை செய்கிறீர்களோ அங்கு உங்களுடைய உரிய கடவுள் அருள் புரிவார். அருள் புரிவதாக நீங்கள் நம்புவீர்கள். அது நடக்கவும் செய்கிறது. அது காலப்போக்கில் பிரபஞ்சம் உங்களை வந்தடையும். அது நடக்கவும் செய்கிறது. சரி, இந்த 5 பொருட்களை சுமங்கலி பெண்கள் தானம் கொடுக்கக்கூடாதா? தானமாகவோ பரிசாகவோ கொடுக்கக்கூடாத முக்கிய 5 பொருட்கள் என்னென்ன? பொதுவாக சுமங்கலி கைகளால் தானம் பெறுவதும் சுமங்கலி கைகளால் தானம் கொடுப்பதும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருந்து வருகிறது. ஆனால் குறிப்பிட்ட சில பொருட்களை சுமங்கலி பெண்கள் தானம் கொடுப்பது கூடாது என்றும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. அப்படியான தானம் கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன, எதனால் தானம் கொடுக்கக்கூடாது என்பதை பார்ப்போம். சுமங்கலி பெண்கள் வீட்டிற்கு வந்தால் வெறும் கையுடன் அனுப்பக்கூடாது என்று கூறுவார்கள். சுமங்கலி பெண்கள் மட்டுமல்ல, விருந்தினராக யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை வெறுங்கையில் அனுப்பாமல் தாம்பூலம் கொடுத்து அனுப்புவது முறையாகும். அது மட்டுமல்லாமல் பசியுடனும் அனுப்பக்கூடாது என்று கூறுவார்கள். நம் முன்னோர்கள் விருந்தினராக வந்தவர்களுக்கு ஒரு சொம்பு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அதுபோல யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணீர் அல்லது நீர்மோர் கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். இப்படி தானம் கொடுப்பதின் சிறப்பம்சங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த பொருட்களை ஏன் தானம் கொடுக்கக்கூடாது என்று கூறுகின்றன தெரியுமா? தானம் கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன? முதலாவதாக கண்ணாடி பொருட்களை தானம் கொடுக்கக்கூடாது என்று கூறுவார்கள். குறிப்பாக முகம் பார்க்கும் கண்ணாடியை சுமங்கலி பெண்கள் யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. முகம் பார்க்கும் கண்ணாடியில் மகாலட்சுமி வசிப்பதாக ஐதீகம் உண்டு. எப்போதும் சுமங்கலி பெண்கள் கிழக்கு நோக்கி முகம் பார்க்கும் கண்ணாடியில் நெத்தியின் வயிற்றில் குங்குமத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்.
இதனால் லட்சுமி கடாட்சம் பெருகும், வருமானம் உயரும், கைராசியாகும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. எனவே ஒருபோதும் இந்த முகமாக்கும் கண்ணாடியை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. கண்ணாடி உடைந்தால் வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். மேலும் தானம் கொடுக்கக்கூடாத பொருட்களில் ஒன்றாக இருப்பது குங்குமச்சிமிழ். குங்குமச்சிமிழ் திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு பொதுவாக தானம் கொடுக்கின்றனர். ஆனால் சுமங்கலி பெண்களுடைய கைகளால் குங்குமச்சிமிழ் தானம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் கையால் கொடுப்பது சிறப்பு. மூன்றாவதாக, குத்துவிளக்கு யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. பல இடங்களில் இன்றும் பரவலாக குத்துவிளக்கை பரிசாக தானமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. குத்துவிளக்கை சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கைகளால் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதில் மகாலட்சுமி பூர்ணமாக நிறைந்திருப்பதால் உங்களுடைய கைகளால் குத்துவிளக்கை தானம் கொடுத்தால் மகாலட்சுமி கடாட்சம் உங்களை விட்டு நீங்கி விடுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒருவர் பயன்படுத்திய வஸ்திரத்தை கிழிந்த நிலையில் இன்னொருவருக்கு தானம் கொடுப்பது மகாபாவமாக கருதப்படுகிறது. அதிலும் சுமங்கலி பெண்கள் கிழிந்த வஸ்திரங்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தால் அவர்கள் வீட்டில் தரித்திரியம் தாண்டவமாடும், மூதியை வந்து குடியேறுவாள் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள உண்மையாகும். எனவே எந்த காரணத்தை கொண்டும் கிழிந்த துணிமணிகளை எவருக்கும் தானம் கொடுத்து பாவத்தை சேர்த்துக் கொள்ளாதீர்கள். முடிந்தால் புதிய துணி அல்லது பழைய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய துணிகளை தானம் கொடுப்பது நல்லது. ஐந்தாவதாக, செல்வ கடவுளாக இருக்கக்கூடிய லட்சுமி மற்றும் லட்சுமி குபேரர் படங்களை ஒருபோதும் சுமங்கலி பெண்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. அதிலும் சுவாமி படங்களை தானம் கொடுப்பவர் கண்ணாடி போட்ட ஃப்ரேம் வைத்த படங்களை தானம் கொடுப்பது நல்லதல்ல.